ஸோ எப்படி இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டார் பேட்டர்னை ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் பேட்டர்ன், ஓகேவா? இந்த அப்பர் பேட்டர்னை பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவர் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த அப்பர் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அப்பர் பேட்டர்ன் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் லுக்கு கண்டிஷன் எழுதலாம். இந்த அப்பர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்புட் 5ன்னு கொடுக்குறோன்னா அது வந்து 5 வாட்டி ரன் ஆக போகுது, 5 ரோ வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம அவுட்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் டு 1 I லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n I ப்ளஸ் ப்ளஸ், ஓகேவா? ஸோ 5 வாட்டி இந்த அவுட்டர் லூப் ரன் ஆக போகுது. இப்போ இன்புட் வந்து 5ஆக இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு I ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்டார் வந்து 1, I இஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது நமக்கு ஸ்டார் வந்து 2, 3ஆக இருக்கும்போது ஸ்டார் வந்து 3, 4ஆக இருக்கும்போது ஸ்டார் வந்து 4, 5ஆக இருக்கும்போது ஸ்டார் வந்து 5. ஸோ ஐயும் ஸ்டாரும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இன்னர் லுப் கண்டிஷன் எப்படி வரும்னா பிரிண்ட்டு லெஃப்ட் ஸ்டார்ஸ், ஓகே, ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 1 j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு I j ப்ளஸ் ப்ளஸ், ஓகேங்களா? ஸோ ஜேவும் ஐயும் ஸ்டாரும் ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ அதனால் j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்ன ஆக போகுதுன்னா இப்போ நம்ம அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். எல்லைன்னா தூக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டார் கொடுத்தோன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோ வரும்போது ஸ்டார் ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகும், ஏன்னா ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் ரோ வரும்போது ஜே 2 வாட்டி ரன் ஆகும். ஸோ தேர்ட் ரோ வரும்போது ஜே 3 வாட்டி ரன் ஆகும், 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபிஃப்த் ரோ வர வரைக்கும் 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஸ்பேசஸ், ஓகே, ஸ்பேஸுக்கு இப்போ ஐக்கு இருக்க ரிலேஷன்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்பேஸ் இருக்குது, செகண்ட் ரோவில் 6 ஸ்பேஸ் இருக்குது, மூணாவது ரோவில் 4 ஸ்பேஸ் இருக்குது, நாலாவது ரோவில் 2 ஸ்பேஸ் இருக்குது, அஞ்சாவது ரோவில் ஸ்பேஸே கிடையாது. ஸோ இதுதான் ரிலேஷனு. ஸோ இந்த 8க்கும் n-க்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன் சொல்லிட்டு ட்ரையல் அண்ட் எரர் வகையில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா ஸ்பேஸ் ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு n மைனஸ் ஐ ஸ்டார் 2. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் என்னன்றது என்னது 5. ஸோ 5 மைனஸ் ஐன்றது இங்கே ஐன்றது ஃபஸ்ட் ரோவில் 1. ஸோ 5 மைனஸ் 1 வந்து 4, 4 இன்ட்டு 2 வந்து 8. ஸோ 8 ஸ்பேசஸ். ஸோ இந்த இதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 5 மைனஸ் 2 வந்து 3, ஸோ 3 இன்ட்டு 2 வந்து 6, ஸோ 6 ஸ்பேசஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஸோ இது நம்ம இந்த பிரிண்ட் ஸ்பேசஸில் வந்து போடலாம். ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1 ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் n மைனஸ் ஐ ஸ்டார் 2, ஓகேவா? ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ் அவுட் கொடுத்துட்டு இப்போ நம்ம எல்லனை தூக்கிட்டு இப்போ நம்ம ஸ்பேஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்பேஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடைசியில் இருக்க ஸ்டார்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ரைட் ஸ்டார்ஸ், ஓகேவா? ரைட் சைடில் இருக்க ஸ்டாரு என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மறுபடியும் வந்து இந்த ரைட் சைடில் இருக்க ஸ்டார் வந்து 1, அப்புறம் 2, I ஈக்குவல் டு 1னா 1 பிரிண்ட் ஆகுது, I ஈக்குவல் 2னா 2 பிரிண்ட் ஆகுது. இதே கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இதுக்கு நம்ம ஈஸி தான் நம்ம ஃபாலோ எழுதுறது. ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1 ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ ஜே ப்ளஸ் ப்ளஸ். நம்ம ஃபஸ்ட்டு லூப் எழுதணும் பார்த்தீங்களா, பிரிண்ட் லெஃப்ட் ஸ்டார்ஸு, இதே கண்டிஷன் தான். எஸ் அவுட் கொடுத்துட்டு எல்லனை தூக்கிட்டு நம்ம ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அப்பர் பேட்டர்னுக்கான கோடை வந்து எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த கோடை எழுதுறது மூலமாக இது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லோவர் பேட்டர்னுக்கான கோடை வந்து எழுதுவோம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கிறேன். ஸோ லோவர் பேட்டர்ன், ஸோ லோவர் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ். இப்போ இந்த அவுட்டர் லூப் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எத்தனை வாட்டி நம்ம ரோ வந்து பிரிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இன்புட் 5ஆக இருக்கும்போது நம்ம லோவர் பார்ட்லேயும் வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 5 வாட்டி லூப் வந்து ரன் ஆனால் தான் 5 ரோ வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1 ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஐ கொடுக்கணும். I ஈக்குவல் டு 1 ஐ
less than or equal to n I plus plus. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5 வாட்டி லூப் ரன் ஆக போகுது. இப்போ இன்புட் 5 இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, பிரிண்ட் லெஃப்ட் ஸ்டார்ஸ். ஓகேவா? அந்த லெஃப்ட் ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பேட்டர்ன் இது ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம ரோ 1 லோவர் பேட்டர்னுக்கு. இந்த ரோ 1ல் வந்து லெஃப்டில் வந்து 5 ஸ்டார் இருக்குது. ஸோ ஸ்டார் ஈக்குவல் டு 5. செகண்ட் ரோவில் வந்து 4 ஸ்டார் இருக்குது. இதை பாருங்கள், லெஃப்டில் வந்து 4 ஸ்டார் இருக்குது. ஸோ தேர்டில் 3, ஃபோர்த்தில் 2, ஃபிஃப்த்தில் 1. இந்த ஸ்டாருக்கும் எண்ணுக்கும் அப்புறம் இந்த ஐக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள். ஸோ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் ஐ ப்ளஸ் 1. ஸோ ஸ்டார் ஈக்குவல் டு n மைனஸ் ஐ ப்ளஸ் 1. இது நீங்கள் எல்லா லைனுக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 4 ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 ப்ளஸ் 1. ஸோ 5 மைனஸ் 2 வந்து 3, 3 ப்ளஸ் 1 வந்து 4. ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். ஸோ லெஃப்ட் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் ஐ ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் அவுட் கொடுத்துட்டு இந்த எல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஸ்பேசஸ். ஸோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரோ இதான் நம்ம லோவர் பேட்டர்னோட ஃபஸ்ட்டு ரோ. இதில் வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ 0 ஸ்பேஸு. ஸோ செகண்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்பேஸு. ஸோ தேர்ட் ரோவில் 4 ஸ்பேஸு, ஃபோர்த் ரோவில் 6 ஸ்பேஸு, ஃபிஃப்த் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்க ரிலேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த n ஸ்பேஸு ஐக்குள்ளே இருக்க ரிலேஷன். ஸோ இது நான் ட்ரையல் அண்ட் எரர் முறையில் கண்டுபிடிச்சது என்னென்னா, 2 ஸ்டார் ஐ மைனஸ் 2 பண்ணால் நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து கிடச்சிது. ஸ்பேஸ் ஈக்குவல் டு 2 ஸ்டார் ஐனானதுங்க, ஐ வந்து 1. ஸோ 2 இன்ட்டு 1 வந்து 2, 2 மைனஸ் 2 வந்து 0. ஸோ ஸ்பேஸ் வந்து 0. ஸோ இங்கே நெக்ஸ்ட் இதுக்கு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 இன்ட்டு 2 வந்து இது வந்து 4ஆக மாறிடும். 4 மைனஸ் 2 வந்து 2. ஸோ ஸ்பேஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் 2 இருக்குது. இது எல்லா லைனில் நீங்கள் போட்டாலும் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஸ்டார் ஐ மைனஸ் 2 ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ எஸ் அவுட் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பேஸு ஓகே, ஈஸியாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம லெஃப்ட் ஸ்டார் பிரிண்ட் பண்ணியாச்சு, ரைட் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ரைட் ஸ்டார்ஸ். ஓகே, ரைட் ஸ்டார் இப்போ என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே நம்ம லெஃப்ட் ஸ்டார் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம் பார்த்தீங்களா, அதே பேட்டர்ன் தான் இதுவும் ஃபாலோ பண்ணுது. ஸோ நம்ம இதை மறுபடியும் எழுதணும் இல்லை, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் தான். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஓகே, நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் இப்போ வந்து எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க மறந்துட்டேன் ரெண்டுத்துலேயும். ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்டர் இன்புட் 5 கேட்குது. 5 கொடுத்தேன்னா எனக்கு இப்போ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பட்டர்ஃப்ளை ஸ்டார் பேட்டர்ன் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.